பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய எனதருமை சகோதரர்களே, தத்ரீப் ராவி என்கிற நூலை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் அந்நவ் சானி அஷர, அதாவது 12வது வகை பலவீனமான ஹதீஸ்களுடைய தலைப்புகளை, அதனுடைய வகைகளை வரிசைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதில் 12வது வகையை பற்றி இமாம் அவர்கள் சொல்லுகிற போது ததிலீசு அப்படின்றாங்க. ததிலீஸ் என்று சொன்னால் இருட்டடிப்பு செய்தல் என்று சொல்லுவாங்க. அதற்கு சரிங்களா, வஹுவ கிஸ்மானி, அது ரெண்டு வகையாக இருக்குது. அல்லவ்வலு ததிலீசுல் இஸ்னாதில் ததிலீஸ் செய்கிறது. பெய் யர்விய அம்மன் ஆசரஹு மல்லம் யஸ்மாஹு மின்ஹு மூஹிமன் சமாஹு காயிலன் கால ஃபுலானு அவ் அன் ஃபுலானின். சரியா, அதாவது ததிலீஸ் என்று சொன்னால் இஸ்னாதில் ததிலீஸ் செய்கிறது. அது என்னன்னு சொன்னால், சமகாலத்தில் வாழ்ந்திருந்த ஒருவரிடமிருந்து அவரிடமிருந்து கேட்காத செய்தியை அவரிடமிருந்து கேட்டது போன்று என்னது சொல்கிறது. உதாரணமாக இன்னார் கூறினார் என்றோ அல்லது அன் ஃபுலானை தொட்டோ என்றோ இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருவர் ஒரு செய்தியை அறிவிக்கிறது. ருபமா ல மிஸ்கித் ஷேஹு வாஸ்கத் கைர்ஹு, சில நேரத்தில் ஷேக் அவர் விடுபட்டிருக்க மாட்டார், வேறு மற்றவங்களை நினைச்சிருப்பார், அவர் விழுத்திருப்பார். லைஃபன் அவு சகீரன் தஹ்சீனன் லில் ஹதீஸ். சரியா, அதில் அவர் விழுத்தினவர் செய்வார், லைஃபானவராக இருப்பார் அல்லது பலவீனமானவராக இருப்பார், சிறுவராக இருப்பார். அது ஹதீஸை அழகுபடுத்துவதற்காக வேண்டி இந்த மாதிரியான காரியத்தை அவங்க செய்வாங்க. சரிங்களா, அதுதான் தத்லீஸ். ஒரு பலவீனமான ஒருவரிடமிருந்து கேட்ட செய்தியை அவரை விட்டுட்டு என்ன செய்யுது, வேற ஒருத்தருடைய பேரை சொல்லி அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறது. இதுதான் தத்லீஸ். இதற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், இரண்டு வகை என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. பல் சலாசத்துன் அவ் அக்ஸர் கமா சயத்தி, இல்லை அது ரெண்டு கிடையாது, அதில் அதிகமாக இருக்குது, 3 அல்லது அதற்கு மேலான வகைகள் இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு அதை பின்னாடி விளக்குறேன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, முதலாவது என்னது, சமகாலத்தில் வாழ்ந்திருக்கின்ற ஒருவரிடமிருந்து ஒருவர் தத்லீஸ் இருட்டடிப்பு செய்து அறிவிப்பது, அதான் இஸ்னாதில் அறிவிப்பாளர் தொடரில் இருக்கக்கூடிய தத்லீஸ். அதை குறித்து செய்கிறாங்க இப்னு ஸலாஹ் அவர்கள், சமகாலத்தில் வாழ்ந்தவர் அல்லது சந்தித்தவர் அப்படின்னு சொல்கிறார். சந்தித்தவர்கிட்ட கேட்ட செய்தியும் இருக்கும், கேட்காத செய்தியும் இருக்கும். கேட்ட செய்தி எப்படி அவரை தொட்டு அறிவிக்கிறவாரோ அதே மாதிரி கேட்காத செய்தி அவர் தான் அறிவித்தார்ன்ற மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது தத்லீஸு. சரிங்களா, மாலம் யஸ்மஹு மின்ஹு, அது அவர்கிட்ட கேட்காத ஒன்று. பல் சமிஅஹு மின் ரஜுலின் அன்ஹு, வேற ஒரு மனிதன்றது அது கேட்டிருப்பார் அவர். சரியா, அதாவது ஹைசு அவரதஹு பிலஃப்லின் யூஹிமுல் இத்திஸால வலா யக்தலிஹி காயிலன் கால ஃபுலான் அவ் அன் ஃபுலான் வனஹ்விஹி, அதாவது அவர் இத்திசாலுடைய அதாவது தொடர்பு இருந்து கொண்டிருக்கிற செய்திக்கான வாசகத்தை போன்ற ஒரு வார்த்தையை அவர் நினைச்சுவார், அங்கே கொண்டு வருவார். சரிங்களா, அதுக்கு அர்த்தம் காயிலன் அப்படின்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது எதுவாறு இருந்தாலும் சரி, காலன் சொன்னாலும் சரி, சொல்லாமல் இருந்தாலும் சரி, அன் ஃபுலான்னு சொன்னாலும் சரி, ஹதஸனின்னு சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலுமே அது என்னது, ஹதஸனி சொன்னால் வராது, அது வேறு வகை வரும். சரிங்களா, அன் ஃபுலான் அப்படின்னு சொல்கிறது தான் அது. சரிங்களா, அன்ன ஃபுலானன் அப்படின்னு சொன்னாலும் சரி. ஃபைல்லம் யக்குன் ஆசரஹு ஃபலைசல் மர்வியாத்து அன்ஹு பிதாலிக்க தத்லீசன் அலல் மஷ்ஹூர், அவர் சமகாலத்தில் வாழ்ந்தவராக இல்லாவிட்டால், இப்போ சமகாலத்தில் வாழ்ந்தவர்கிட்ட தான் என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி தத்லீஸான இருட்டடிப்பான செய்திகளை சொல்ல முடியும். சமகாலத்தில் வாழ்ந்தவராக இருக்கிறார், கடந்த காலத்தில் வாழ்ந்தவராக இருக்கிறார், அப்போ அவரை பற்றி அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி என்பது அது தத்லீஸ் கிடையாது. சரிங்களா, ஏன் தத்லீஸ் கிடையாது? உதாரணமாக எப்படி எடுத்துக்கோமே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, யாரை தொட்டு அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அன் இப்னு உமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இமாம் புகாரிக்கும் இடையில் இன்னொரு 3 அறிவிப்பாளர்கள், குறைந்தபட்சம் 2 அறிவிப்பாளர்கள் வருவாங்க. சரிங்களா, இப்போ அந்த 2 அறிவிப்பாளர்களை விட்டுட்டு தான் என்ன செய்கிறாங்க இமாம் புகாரி அவர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இமாம் புகாரி அப்படி அறிவிக்கலை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா, இப்னு உமர் அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இது தத்லீஸா என்று வருமா? தத்லீஸ் என்று வராது என்று தான் இங்கே என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. ஏன் தத்லீஸ் ஆகாது? அது சிக்கத்தா
ஹதீஸ் கலையில் நம்ம இவ்வளோ நாள் என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? சனதுடைய ஆரம்பத்தில் விடுபட்டால் அது முர்சலு, முன்கத்தி, முஅல்லலு, இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அந்த வகையில் போயிடுவது. சரிங்களா? இது வந்து அதில் அது என்ன செய்யாது, தத்லீஸ் என்று அதுக்கு சொல்லப்படாது, அந்த வகைக்கு அது வரவே வராது. சரிங்களா? ஆமாம். சரிங்களா? கால கௌமுன் இன்னஹு தத்லீசுன். சரியா? அதை ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க, தத்லீஸ் இல்லை அதையும் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் தத்லீஸ் கிடையாதுன்றதா சரியான கருத்து. அதனால தான் அவர் சிலர் வல் மஷூர் அலல் மஷ்கூரி, அது என்னது தத்லீஸ் கிடையாதுன்னு சொன்னார். இன்னஹு தத்லீசுன், அது தத்லீஸ் என்று ஒரு கூட்டம் சொல்லிடுது. ஃபஹத்துஹு பி அன் யுஹத்திஸ ரஜுலு அன் ரஜுலி பிமா லம் யஸ்மஹு மின்ஹு பிலஃப்லின் லா யக்தலி தஸ்ரீஹம் பிஸ்ஸிமா. சரியா? அப்போ அதற்கு அவங்க என்ன ஹத்து வரையறை நிர்ணயிக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஹதீஸை ஒருத்தர் அறிவிக்கிறார் ஒரு மனிதரிடமிருந்து. எப்படியான அறிவிப்பு அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட அவர் கேட்காதது, ஆனால் எப்படிப்பட்ட வார்த்தையில் அறிவிக்கிறாரு, அவர் கேட்டது மாதிரி, அதில் வெளிப்படையில் அது விஷயம் அவர் கேட்டது மாதிரி வெளிப்படுத்துகிற வார்த்தையை தேடி நிற்கக்கூடிய ஒரு கருத்து வார்த்தைகளை கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறார். அப்படி உள்ளதான் எனது தத்லீஸ். சரியா? அப்போ அதனால் என்ன செய்யலாம், எந்த இடத்துலேருந்து சொன்னாலும் சரி தத்லீஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஆனால் இந்த வரையறை என்ன இல்லை, மேலே சொன்ன மாதிரி மஷ்ஹூரான கவுலுக்கு முரண்பாடான ஒரு கருத்து, அது ஏற்புடையதும் அல்ல. சரிங்களா? ஹதீஸ் கலையில் இது வந்து எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருத்து அல்ல. அங்கீகரிக்கப்பட்ட கருத்து என்பது சமகாலத்தில் உள்ளவர்கள் அல்லது சந்தித்தவர்கள், அதில் இப்னு ஸலாஹ்வுடைய கூடுதலான அந்த செய்தி வந்து அது பொருத்தமானது. சந்தித்தவர்கிட்ட என்ன செய்கிறார், அவர் சொல்கிறாரு, சந்தித்தவர்களிடமிருந்து அவர்கிட்ட கேட்காத விஷயங்கள் அல்லது சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு, ஆனால் அவருக்கு என்ன சில சந்திப்பு நடக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலுமே அது என்னது தத்லீஸ் வகை சார்ந்ததான். சரிங்களா? கால இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வஅலா ஹாதா, இதன் அடிப்படையில் ஃபமா சலிம அஹதும் மின தத்லீசி, ஒருத்தர் என்ன சில தத்லீஸிலிருந்து பாதுகாக்கப்பட நிலைமையில். சரிங்களா? லா மாலிக் வலா கைரு, அது மாலிக்காக இருந்தாலும் சரி வேற யாரும் இருந்தாலும் சரி, அவங்களும் யாரும் என்ன சில தத்லீஸிலிருந்து விடுபடவில்லை என்று சொல்கிறாரு. சரிங்களா? وقال الحافظ أبو بكر البزار وأبو الحسن ابن قطان هو أن يروي عمن سمع منه ما لم يسمع منه من غير أن يذكر أنه سمعه منه. இவங்க வேற ஒரு இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, அந்த தாரீஃபை, அதாவது தத்லீஸுக்கான இரட்டடிப்பு என்கிற செய்திக்கான ஒரு வரைவிலக்கணத்தை இன்னுமே என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் மெருகேட்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஹாஃபில் அபூபக்கர் இப்னு பஸ்ஸார் அவர்கள், அபுல் ஹசன் இப்னு கத்தான், இமாம் இப்னு கத்தான் அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, ஒருவர் என்ன செய்கிறாரு, யார்கிட்ட அவர் கேட்டுட்டு அறிவிப்பாரோ, ஹதீஸை கேட்டுட்டு அறிவிக்கக்கூடிய நபர். இப்போ உதாரணமாக சயீத் இப்னு முஸைப் அவர்கள் யார்கிட்ட கேட்டாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்குறாங்க. சரிங்களா? நாஃபி யார்கிட்ட கேட்குறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க. சரிங்களா? அல்கமா யார்கிட்ட கேட்குறாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்குறாங்க. சரிங்களா? இப்படி ஒரு சங்கிலி தொடர் இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய நபரிடமிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்காத ஒரு விஷயத்தை சொல்கிறது. எப்படி சொல்கிறது, அவர் அவர்கிட்ட கேட்டார் என்பதை என்ன செய்யறது, சொல்லாமலேயே, கேட்டார்னு சொல்லலை கேட்கலன்னு சொல்லலை, அப்படி சொல்கிறார். சரிங்களா? இவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, அவர் அவர்கிட்ட கேட்டார் என்பதை சொல்லாமல் அறிவிக்கிறார் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இப்படியான செய்திக்கு தான் என்ன செய்வாங்க, தத்லீஸ் என்று சொல்வார்கள் என்று இவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு வரையறையை கொடுக்குறாங்க. இது சொல்லப்போனால் இது வந்து இது மேலே சொன்ன வரையறையை விட இன்னொருபடி கூடுதலும், ஆனால் இது தனி வரையறையாக நம்ம எடுத்துக்கொள்ளாமல் அதுவும் இதுவும் எல்லாம் என்ன செய்யுது, ஒட்டுமொத்தமாக நம்ம புரியும் போது அது என்ன செய்யும், தெளிவான ஒரு புரிதலாக இருக்கும். கால இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, வல் ஃபர்கு பைனஹு வ பைனல் இர்சாலி. அப்போ இதற்கும் இர்சாலுக்கும் மத்தியிலான வேறுபாடு என்ன, அன்னல் இர்சால ரிவாயத்துஹு அம்மன் லம் யஸ்மா மின்ஹு, கேட்காதவர்கிட்ட அறிவிக்கிறதா இது முர்சலு, கேட்காதவர்கிட்ட கேட்டது மாதிரி அறிவிக்கிறதா முர்சலு. இங்கே என்னது, கேட்கிறவர்கிட்ட கேட்காத செய்தியை அறிவிக்கிறது தத்லீஸ். புரியுதா? அப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு பார்க்கும்போது இதுதான் என்னது, அதுவும் அதற்கான கூடுதலான ஒரு விளக்கம். சரியா? ஒரு வரையறை. காலில் இராக்கி இமாம் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வல் கவுலில் அவ்வல் ஹுவல் மஷ்ஹூர். ஆனால் இதில் முதலாவது சொன்ன கவுல் தான் என்னது, மஷ்ஹூரானது. சரியா? வகையது ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இதை வந்து வரையறுத்தாங்க, பிகஸ்மில் லக்கி. சரியா? எதை கொண்டு, லக்கி என்கிற அந்த கிஸ்மை கொண்டு, வஜால கிஸ்மல் மாசரத்தி இர்சாலன் ஹஃபியன். அதன் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, மாசரத்தில் வந்து அதாவது சமகாலத்தில் இர்சால் ஏற்படக்கூடிய அந்த வகையை என்ன செஞ்சாங்க அவங்க
இர்சாலன் ஹஃபியன்னு சொன்னாங்க. ஒரே அதாவது மாஸ்ரா சமகாலத்தில் இருக்கிறவர்கள்ட்டேருந்து ஏற்படக்கூடிய அந்த வகைக்கு என்ன செஞ்சாங்க அவங்க, அது இர்சாலுன் ஹஃபி என்று ஒரு மறைமுகமான இர்சால் என்று என்ன செஞ்சாங்க, அதற்கு பேர் சொன்னாங்க. இந்த மறை இர்சாலுன் ஹஃபி என்பதற்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், ஒரு விளக்கத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? சஹாபாக்கள் இல்லை, சரிங்களா? அதாவது அது சரி, இர்சாலுல் ஹஃபி இல்லை, சாரி, அது வந்து லப்துல் ஹஃபி தான். சரியா? நான் தான் ஹசனுடைய தரத்தில். சரியா? சரி. மிஸ்ல கால வஅன்ன மா லவ் அஸ்கத அதாத்தல் ரிவாயா. சரியா? சம்ம ஷேഖு சும்மிய ஷேக் ஃபக்கத் ஃபயக்கூல் ஃபுலான். சரியா? அதாவது ஒருத்தர் சொல்கிறார் கால அன்ன மாலு அஸ்கத்த அதாத்த ரிவாயத்து, அதாவது ரிவாயத்துடைய அதாத்துகள், அதாவது ரிவாயத்திற்குரிய அதாத்துகள் என்றால் இங்கே அதற்குரிய உபகரணிகள், அதை விட்டுட்டு உபகரணின்னு சொல்கிறது ஹத்தஸனி அக்பரணி அம்பானி இந்த மாதிரியான அந்த உபகரணிகளை விட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, அல்லது என்ன செய்கிறாரு ஷேக் மட்டும் சொல்கிறாரு. சரிங்களா? ஃபயக்கூல் ஃபுலான் இன்னார் சொன்னார் அப்படி, ஷேக் மட்டும் சொன்னார், அடுத்தவங்க யார் ஃபுலான் சொன்னார், ஒருத்தர் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அந்த மாதிரியான அறிவிப்புகளாக வர்றதா இது என்னது சமகாலத்தில் இருந்து கொண்டிருக்கிற இர்சாலுல் ஹஃபி என்பதனுடைய வகை. கால அலி பின் ஹஷ்ரம் குன்னா இந்த இப்னு ஒயினா, இப்னு ஒயினா இந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். ஃபக்கால அஸ்ஸுஹ்ரி ஃபகீல லஹு ஹத்தஸக்கும் அஸ்ஸுஹ்ரி, ஜுஹ்ரி உங்களுக்கு அறிவிச்சாரா? ஃபசக்கத்த. சரிங்களா? அதாவது இப்னு ஒயினா அவர்கள் சொல்கிறாங்க கால ஜுஹ்ரி என்று சொல்லி சொல்கிறாரு. இமாம் இப்னு ஒயினா அவர்கள் ஒரு பெரிய ஃபக்கீ தான், ஆனால் அவரை வந்து ஹதீஸ் கலையில் என்ன செய்வாங்க, முதலிசாக தான் கருதப்படுவார். சரிங்களா? அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட கேட்குறாங்க, அப்போ நீங்கள் அவரே உங்களுக்கு சொன்னாரா? ஃபசக்கத்தாப்பா அவர் மௌனம் ஆயிட்டார். சும்மா கால ஜுஹ்ரி ஃபகீல லஹு சமீத்துஹு மின் ஜுஹ்ரி. சரிங்களா? அப்போ அதை பற்றி அவர்கிட்ட கேட்கப்பட்டது, ஜுஹ்ரியிடமிருந்து என்ன செஞ்சேன், சமீத்துஹு மின் ஜுஹ்ரி, ஜுஹ்ரியிடமிருந்து நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்னு ஒய்னா சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபக்கால லா வலா மிம்மன் சமியஹு மின் ஜுஹ்ரி, இல்லை சரி, ஃபகீல லஹு சமீத்துஹு மின ஜுஹ்ரி சமீத்தஹு மின ஜுஹ்ரி, ஜுஹ்ரியிலிருந்து கேட்டீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டது. ஃபகால லா, அவர் சொன்னார் இல்லை. வலா மிம்மன் சமியஹு மின ஜுஹ்ரி, ஜுஹ்ரியிலிருந்து கேட்டவங்கள்ட்ட கேட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹத்தஸனி அப்துல் ரஸாக் அன் மஅமர் அன் ஜுஹ்ரி. அப்போ சொல்கிறாங்க அப்துல் ரஸாக் அறிவிக்கிறாரு யார்ட்டந்து, மாமர்ட்டந்து. மாமர் யார்ட்டந்து, ஜுஹ்ரிட்டந்து. ஏன்னா ஜுஹ்ரிட்ட அவர் நேரடியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதான் இந்த சனதில் வரக்கூடிய ஒரு தகவல். சரிங்களா? அப்போ இப்படி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, லாக்கின் சும்மிய ஷேகுல் இஸ்லாம் ஹாதா ததீசுல் கத்தாய், இது வந்து என்ன செய்கிறாங்க ததீசுல் கத்தாயின்னு இதற்கு பேர் சுட்டி இருக்கிறாங்க. யார்? இப்னு ஹஜர் அஸ்கலானி. சரியா? வரும்பமா லம் யுஸ்கித்து ஷேഖு, சில நேரத்தில் ஷேக் விடுபட மாட்டார். அப்போ இங்கே இவருடைய ஷேக் யார், இப்னு ஒய்னா ஷேக் யார்? அப்துல் ரஸாக், இமாம் அப்துல் ரஸாக் சன்னானி. சரிங்களா? யார்? முஸன்னஃப் அப்துல் ரஸாக்குடைய ஆசிரியர். சரியா? இவர் யார்? மாமர் ரஹ்மத்துல்லாஹி யார் தெரியுமா? மாமர் பின் ராஷிது, ஜாமி மாமர் பின் ராஷிது என்கிற நூலுடைய ஆசிரியர். சரியா? அவருடைய தொகுப்பு வந்து இமாம் புகாரி இமாம் முஸ்லீமுக்கெல்லாம் முந்தைய தொகுப்பு, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள தொகுப்பு வருது. சரிங்களா? 40 ஆண்டுகள் இல்லை, சாரி, அதுக்கு முன்னாடி உள்ள ஆண்டு. ஏன்னா அவங்க பிறக்கிறதுக்கு 40 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர், பிறக்கிறதுக்கே 40 ஆண்டுக்கு முன்னாடி மௌத்தானவர் இமாம் மாமர் ரஹ்மத்துல்லாஹி. அதாவது ஹிஜ்ரி 160 அவரோட மரணம். ஆமாம், முஆசிர். சரியா? ஓகே. அடுத்தது வருபமா லம் யுஸ்கித் ஷேഖு, சில நேரத்தில் ஷேக் அவர் என்ன செய்ய மாட்டார், வீழ்த்த மாட்டார். வாஸ்கத் கைரஹு, வேற ஒருத்தவங்களை வீழ்த்திடுவார். சரியா? ஐ ஷேக ஷேഖு, அல்லது அப்போ அப்படின்னா அர்த்தம் வேற ஒருத்தர்னா ஷேഖோட ஷேக, ஷேഖோட ஷேக் இருக்க மாட்டார், ஷேக் இருப்பார், ஷேக்கிட்டு நேர்ந்து என்ன செய்வார், அந்த ரிவாயத்து வேற ஒருத்தரோட என்ன செய்வார், தொடர்பு கொடுத்தார். அவ் அலா அலா மின்ஹு, அல்லது அவருக்கு மேலே உள்ளவங்களை வீழ்த்திருப்பார். தி கௌன்ஹி லைஃபன், யார் அவர், யாராக இருக்கார், லைஃபாக இருக்கிறார். ஷேഖு சிக்கத்தன், அவருடைய ஷேக் சிக்கத்தாக இருக்கிறார். அவு சகீரன், அல்லது அவர் என்ன செய்கிறாரு, சின்னவராக இருக்கார். வாத்தாஃபி பிலஃப்லின் முஹ்தமலின் அனி சிக்கத்தி சானி, இந்த இடத்துல என்ன செய்வார், ரெண்டாவது வந்திருக்கக்கூடிய நம்பகமானவற்றிலிருந்து அந்த ஹதீஸ் இருக்கிறது மாதிரியான வார்த்தைகளை கொண்டு அவர் என்ன செய்வார், அறிவிப்பார். தஹ்சீன் அலி ஹதீஸ், எதுக்காண்டி, அந்த ஹதீஸை அழகுபடுத்துறதுக்காண்டி.
வாதி மின் ஜவாயிதின் முசன்னஃபி அல இப்னு ஸலாஹ். சரியா, இது ஜவாயிதுல் முசன்னஃப் என்று சொல்லக்கூடிய வகையில் இப்னு ஸலாஹ் என்ன செய்கிறாங்க, இந்த வகையை சொல்லியிருக்காங்க. ஓஹோ இஸ்முன் ஆஹர் மின் தத்லீஸ், இது வந்து என்னது தத்லீஸில் ஒரு வகை. யுசம்மா தத்லீசு தஸ்வியா. சரியா, தத்லீசு தஸ்வியத் அப்படின்னா சமமாக்கி இருட்டடிப்பு செய்யுது அப்படின்ற பேர் இதுக்கு சொல்லப்படும். சம்மாஹு பிதாரிக் இப்னு கத்தான், இதை யார் சொன்னாங்க? இந்த பேரை இமாம் இப்னு கத்தான் அவர்கள் இதற்கு இந்த பேர் வச்சாங்க. சரியா, வஹுவ ஷர்ரு அக்ஸாமிஹி, இது இருக்கிறதுல ரொம்ப மோசமான வகை. என்ன சிக்கத் அலவ்வல கதிலா யகூனு மஅரூஃபன் பி தத்லீஸ், ஏன்னா முதலாவது நம்பகமானவர் இந்த தத்லீஸை பற்றி அறிந்தே இருக்க மாட்டார். சரியா, வயஜிதுல் வாக்கிஃப் அல சனதி கதாலிக்க பாத தஸ்வியத், அதே மாதிரி தான் இந்த சனதை எடுக்கக்கூடிய ஒருத்தர், அதாவது வாக்கிஃப்னா சனதில் நிற்கக்கூடிய ஒருத்தர், அவர் என்ன செய்யறார், இந்த தஸ்வியத்துக்கு பிறகு தத்லீஸில் வந்து அது சமப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அதை என்ன செய்ய மாட்டார், அவரும் அறிந்திருக்க மாட்டார். சரிங்களா, கதரவாஹு அனி சிக்கத்தின் ஆஹர், அவர் வேறொரு சிக்கத்திலிருந்து அதை அறிவிச்சிருப்பார். இப்போ யஹ்குமு லஹு பிஸ்ஸிஹா, அதன் அடிப்படையில் என்ன செய்வோம், அது சஹி என்று தீர்ப்பு வழங்கப்படும். வஃபீஹி குரூருன் ஷதீத், இதில் என்னது மிகப்பெரிய மோசடி இருக்குது. இப்படி செய்கிறதுல என்ன இருக்குது, மிகப்பெரிய மோசடி இருக்குது. எப்படி நம்பகமானவராக தன்னுடைய ஷேக் இருக்கிறாரு, அவருக்கு மூத்தவர் நம்பகமானவராக இல்லை, அவரை வீழ்த்திட்டு என்ன செய்கிறது, வேற இந்த ஷேக்கையும் சொல்லிட்டு வேற ஒருத்தரோட சேர்த்து சொல்கிறாரு. இப்போ தஸ்வியத் பண்ணுறது, அவரையும் இவரையும் என்ன செய்கிறாரு ஒரே இடத்துல, அதாவது ஷேக் இருக்கார் இல்லையா, அவரை விட்டுட்டு ஷேக்கை விட்டுட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தர் கொண்டு வந்துட்டு இவர் அவங்கள என்ன மேட்ச் பண்ணி விட்டுட்டு என்ன செய்கிறாரு, ஹதீஸ் அறிவிக்கிறார். அப்போ இது வந்து இது இருட்டடிப்பிலே ரொம்ப மோசமான வகை என்ன செய்கிறாங்க இமாம் இப்னு கத்தார் சொல்லி காட்டுறாங்க. சரியா, وممن اشتهر بفعل ذلك பக்கியத் பின் வலீத். சரியா, இப்போ இந்த வகை, அதாவது தத்லீஸுடைய துறையில் பேர் போனவர் தான் யார், பக்கியத் பின் வலீத். சரியா, பக்கியா வந்து ஒரு செய்தியில் வர்றதுனால அதை செஞ்சுருவாங்க, இவர் முதலிஸ் என்ற அடிப்படையில் அவர்கிட்ட. அதாவது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அது சொல்லாமா அனைவரும் இந்த பாடத்தில் வரும், இல்லைன்னா நம்ம சொல்லுவோம். சரியா, என்னென்னா தத்லீஸுகள்கிட்ட முதலிசுகளாட்ட இருக்கின்றது ஹதீஸ் ஏற்கலாமா வேண்டாமான்னு அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அப்படி வரலன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் விளக்குறோம். சரியா, அப்போ இதன் அடிப்படையில் பக்கியத் பின் வலீத் யார், ஒரு முதலிஸ். இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கிதாப் இருக்குது அஸ்மாவுல் முதலிஸின் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 146 பேர்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதில் பட்டியலிட்டிருக்கிறாங்க. சரியா, அதில் ஞாபகம் சரியாக இருக்குன்னா முதலாவது பேரே பக்கியத் பின் வலீத் தான் நினைக்கிறேன். சரிங்களா, அந்த புத்தகம் படிச்சிருக்கிறேன், ஃபஸ்ட்டு பேரை அவர் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரியா, கால இப்னு அபி ஹாத்திம், அதாவது இந்த இந்த அல்ஃபாபெட்டில் தான் இருக்குது, பா என்ற இந்த லெஃப்டில். சரியா, கலிமத் பால தான் முதல்ல அல்ஃபாபெட்டில் ஆதான் ஃபஸ்ட்டு தொடங்குவார், பால வந்து ஃபஸ்ட்டு பேராக வருது இருக்கும். சரியா, கால இப்னு அபி ஹாத்திம் ஃபீல் ஐலல் என்கிற நூலில் அவர் சொல்கிறாரு, சமீத்து அபி, அவருடைய தந்தை, அதாவது அவர் சொல்கிறதா கேட்டுருக்கிறார், அதாவது இமாம் ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். சரிங்களா, வதக்கரல் ஹதீஸ் அல்லதி ரவாஹு இஸ்ஹாக் பின் ராஹவைஹி, இமாம் இஸ்ஹாக் பின் ராஹவை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவர் குறிப்பிட்டு சொன்னார். அன் பக்கியா, யார்கிட்ட அறிவிக்கிறாரு, பக்கியாட்டந்து. ஹத்தஸனி அபு வஹப் அல் அஸ்தி, அபு வஹப் அல் அஸ்தி என்பவர் அறிவித்தார். அன் நாஃபியிடமிருந்து அன் இப்னு உமர். சரியா, ஹதீஸ் லா தஹ்மது இஸ்லாம மர்இன் ஹத்தா தஅரிஃபு உக்தத ரஅயிஹி. சரியா, ஒரு மனிதனுடைய இஸ்லாமை நீங்கள் பாராட்டாதீங்க, புகழாதீங்க, எது வரைக்கும் அவருடைய சிந்தனையினுடைய பிடிமானம், அவன் எந்த அளவுக்கு அவனுடைய கருத்து இருக்குது அப்படின்றத அறிந்து கொள்ளாத வரைக்கும். சரிங்களா, அதாவது அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்றது சிம்பிளாக அதோடைய கருத்து தான். ஃபகால அபி ஹாதல் ஹதீஸ் லஹு அம்ருன் கல்லமை எஃப்ஹமு, இந்த ஹதீஸுக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அது விளங்கினவங்க கொஞ்சம் பேர் தான். ரவா ஹாதல் ஹதீஸ உபைதுல்லா பின் அம்ரு அன் இஸ்ஹாக் பின் அபி ஃபர்வா அன் நாஃபி அன் இப்னு உமர். உபைதுல்லா குனியத்துஹு அபு ஹப் வஹு அஸ்தி, அவர் தான் அங்கே வந்த அஸ்தி, அபு ஹபல் அஸ்தி என்பவர். சரியா, ஃபகன்னாஹு பக்கியா வனசபு இலா பனி அசத். சரியா, இங்கே பக்கியா என்ன செய்கிறாரு, யார், பக்கியத் பின் வலீத், யார், அவர் தான் யார், தத்லீஸ் செய்யக்கூடியவர். அவர் என்ன செய்கிறாருன்னா அவரை வந்து பனு அஸ்தோடைய கூட்டத்தாரோடு சேர்க்கிறாரு. சரியா, அசதின்னு மாத்திரார் இல்லையா, பனு அஸ்து கூட்டத்தோடு சேர்க்கிறாரு. கைலா எஃப்துன லஹு, அதை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி, இந்த தில்லாலங்கடி வேலையை தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, அப்படி அவர் என்ன செஞ்சுட்டாரு, சேர்த்துட்டார். அத்தா இதா தரக்க இஸ்ஹாக்குன் லா யஹ்ததா லஹு
அந்த எந்தளவுக்குன்னு சொன்னால் இசாக் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த ரிவாயத்திலேருந்து தூக்கவும் செஞ்சுட்டாரு. அப்போ என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. வக்கான பக்கியா மின் அஃப்ஆலின் நாஸி லிஹாதா, இது மாதிரி செயலை செய்கிற பெரிய ஆள் தான் யார், பக்கீத் பின் வலீத் என்று செய்கிறாங்க இமாம் அபு ஹத்தீம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. சரியா. வமிம்மன் ஓரிஃப பிஹி ஐதன், இதே இதில் அறியப்பட்ட இன்னொரு நபர் வலீத் பின் முஸ்லிம். சரியா. வலீத் பின் முஸ்லிம் யார், அவரும் முதலிஸ் தான். கால அபு முஸ்ஹர் கான யுஹத்திஸு பி அஹாதீஸ் அவுஸாஇ அனில் கத்தாபீன், இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி இருந்துள்ள ஹதீஸ்களை பொய்யர்கள் வாயிலாக அவர் அறிவிப்பார். யார் இது, இதோட கொஞ்சம் டேஞ்சர் தான் வலீத் பின் முஸ்லிம். சரிங்களா. சும்மா யுதலிஸு அன்ஹும், பிறகு அந்த பொய்யர்கள் எல்லாம் என்ன செஞ்சுவாங்க, இருட்டடிப்பு செஞ்சுருவார். வகால சாலிஹுன் ஜஸ்ரா. சரியா. கால சாலிஹுன் ஜஸ்ரா சமீத்துல் ஹைசம் பின் ஹாரிஜா யகூலு குல்து லில் வலீதி கத் அஃப்ஸத்த ஹதீஸ் அல் அவுஸாஇ. அவர் சொல்கிறாரு, நீ வந்து அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸ்கள் எல்லாம் வந்து வீணாக்கிட்ட, பால்படுத்திட்ட. கால கைஃப், எப்படி, குல்து தர்வி அனில் அவுஸாஇ அன் நாஃபி அன் அல் அவுஸாஇ அன் ஜுஹ்ரி, இப்படி நீ அறிவிக்கிற. சரியா. வானில் அவுஸாஇ அன் யஹ்யா பின் சயீத் வகைரக யுதுஹிலு பைன அவுஸாஇ ஒ பைன நாஃபி அப்துல்லா பின் ஆமிர் அல் அஸ்லமி. அப்போது நீ இவர் என்ன செய்கிறாரு, அவுஸாயிடமிருந்து அறிவிக்கிறாரு. யார்கிட்ட, நாஃபி, நேராக நாஃபிகிட்ட போயிட்டாரு. ஆனால் மற்ற அறிவிப்பாளர்கள் என்ன செய்கிறாங்க, நாஃபியுக்கும் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹிக்கும் இடையில் என்ன செய்கிறாரு, அப்துல்லா பின் ஆமிர் என்கிற அஸ்லமி என்கிற ஒரு அறிவிப்பாளர் கொண்டு வர்றாரு. அதே மாதிரி ஒபைனஹு ஒபைன ஜுஹ்ரி, அவருக்கும் ஜுஹ்ரிக்கும் மத்தியில் அபுல் ஹைசம் என்கிற ஒரு அறிவிப்பாளரை கொண்டு வராரு. ஃபமா யுஹ்மிலுக அலா ஹாதா, இதை செய்யும்படி உன்னை தூண்டியது இது, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறார். கால அன்பல் அல் அவுஸாஇ ஐ யர்வி அன் மிஸ்லி ஹவுலாய். சரியா. இப்போ அவர் சொல்கிறாரு, இவங்க மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்தெல்லாம் அவுஸாஇ அறிவிக்கிறதுக்குன்னு இல்லை, அவர் பொருத்தமானவர் இல்லை. சரியா. குல்து ஃபைதா ரவா அன் ஹவுலாய் வஹும் துஅஃபா அஹாதீஸ் மனாக்கிர். அப்போது இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் அவங்க அறிவிச்சாங்கன்னா அவங்க பலவீனர்கள் என்கிற அடிப்படையில் அந்த ஹதீஸ்கள் என்னது, மனாக்கிர். சரியா. அது முன்கரான செய்தியாக இருக்கும். ஃபஸ்கத்தஹவும் அந்த, அப்போ அவங்களெல்லாம் நீ செஞ்சுட்ட, இவங்கள்ட்ட இருந்தாலும் அவர் அறிவிக்க மாட்டார், அதுக்கு தோதுபடாதுன்னா அப்போ இவங்களை என்ன செஞ்சுட்ட, அவங்களாம் பலவீனர்கள், அதனால தான் அவங்கள்ட்ட அறிவிக்க மாட்டார் யார், அவுஸாஇ. அப்போ அறிவிக்காத நபர்களுடைய பேர்கள்லாம் நீ கொண்டு வந்துட்டு நினச்சிட்ட, அதாவது இருட்டடிப்பு செஞ்சுட்டு அந்த ஹதீஸ் நினச்சிட்ட, நீ அவரோடு சேர்த்து சொல்லிட்ட. வசையர்தஹா மின் ரிவாயத்தில் அவுஸாஇ அனி சிக்காத், இதெல்லாம் என்ன செஞ்சுட்ட, இமாம் அவுஸாஇ வந்து சிக்காத்திலிருந்து அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி மாற்றிட்ட. சரிங்களா. இது வந்து இது லஅஃபல் அவுஸாஇ, இதெல்லாம் இது செஞ்சுட்டு இருந்துச்சுல, அவுஸாஇ விளவிடப்படுத்திட்ட. சரிங்களா. ஃபலம் எல்தஃபித் இலா கௌலி, அவர் என்ன செய்கிறாரு, இந்த என்னுடைய பேச்சை அவருக்கு திரும்பி பார்க்க கூட இல்லை. சரியா. இதை சொல்லிட்டு இந்த ஹைசம் பின் ஹாரிஜா என்கிற அறிஞர் சொல்கிறாரு, நீ என்ன செஞ்சிட்ட, இதை என்னுடைய பேச்சை அவர் சொல்கிறாரு, என் பேச்சை அவங்க கவனிக்கவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை என்று சொல்கிறாரு. காலில் ஹத்தீப் வகானில் அஹ்மஷு வ சுஃபியான் சௌரி எஃபலூன் மிஸ்லஹாதா, இதே வேலையை என்ன செஞ்சாங்க, அஹ்மஷ் செஞ்சுட்டு இருந்தாங்க, சுஃபியான் சௌரி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா. ஆனால் இதில் விதிவிலக்கான சில ரிவாயத்துக்கள்லாம் இருக்குது உங்கள்கிட்ட. சரியா. அதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் டீட்டெயிலாக படிப்போம். கால அலாயி அபில் ஜும்லத்தி ஃபஹாத நௌல் அஃப்ஹஷு அன்வாய் தத்லீசி முத்லகன் வ ஷர்வா, இதுதான் இருக்கிறதுலேயே தத்லீஸுடைய வகையில், இருட்டடிப்புடைய வகையில் மிக மோசமானது, மிக இழிவானது. சரியா. காலில் இராக்கி காதிஹுன் ஃபீமன் தஅமது ஃபேலு, யாரோடைய ஃபேலை வந்து நீங்கள் வந்து ஏத்திமாது பண்ணுவீங்களோ அவங்களுடைய விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு குறை இது. சரிங்களா. வக்கால் ஷேഖுல் இஸ்லாம் பின் அஸ்கலானி லா ஷக்க அன்னஹு ஜர்ஹன், இதெல்லாம் வந்து குறை என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வைன் வஸஃப பிஹி சௌரி வல் அஹ்மஷ் ஃபலிஅத்தாரு அன்னஹுமா லா யஃஅலானிஹி இல்லா ஃபி ஹக்கி மை யகூனு சிக்கத்தன் இந்தஹுமா லைஃபன் இந்த கைரிஹுமா. சரியா. அதே நேரத்தில் இப்படியான விமர்சனங்கள், அதாவது இது மாதிரியான வர்ணனைகளை கொண்டு அவுஸாஇயோ அஹ்மஷையோ சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறது என்பது அது அதில் என்ன செய்யுது, அவங்க இதில் நிரபராதிகள் என்பதற்கான ஒரு வாதத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அவங்க இதை செய்ய மாட்டாங்க, அவங்கள்ட்ட நம்பகமானவங்களாக இருக்கிறவங்களுக்கான தவிர, ஆனால் அது மற்றவங்கள்ட்ட அதை என்ன செய்யும், பலவீனமானவர்களாக இருப்பாங்க. கால சும்ம இப்னு கத்தான் இன்னமா சம்மாஹு தஸ்வியத்தன் பிதூனி லஃப்லில் தத்லீஸ் ஃபயகுலு சவாஉ ஃபுலானன், அவர் என்ன செஞ்சார்,
ஆட்களை சமப்படுத்தினார். வஹாதி தஸ்வியா, இதுதான் தஸ்வியத் என்பது. வல் குதமாவு, முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, யுசம்மூனஹு தஜ்வீதன், அதை வந்து அழகுபடுத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஃபயக்கூலுன ஜவ்வதஹு ஃபுலானன், அவர் என்ன செஞ்சிட்டார், அழகாக்கிட்டார். ஐ தக்கர மின் ஃபீஹி மினல் அஜ்வதி வ ஹுதிஃப கைரஹும், அவருடைய நாவில் வந்து நல்லவர்கள் யாராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் சொல்லிட்டாரு, யாரெல்லாம் மோசமானவங்களோ அவங்களெல்லாம் நீக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு, சனதை கொடுத்துட்டார். சரியா? கால வத்தஹ்கீக்கு ஐயுகால மத்தாக்கீல. சரியா? இதில் தஹ்கீக் ஐயுகால மத்தாக்கீல தத்லீத்து தஸ்வியா ஃபலா புத்த அன் யகூன குல்லு மின الثقات الذين حذفت بينهم الوسائط في ذلك الإسناد قد اجتمع الشخص منهم بشيخ شيخه في ذلك الحديث. சரியா? இப்போ இதில் தஹ்கீக் என்னன்னு சொன்னால், அதாவது உறுதியான ஒரு தகவல், யார் தத்லீஸ் தஸ்வியா என்று சொல்லப்படும் போது அங்கே என்ன செய்யணும்னா, சிக்காத்துகள் என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு இடையில வசாயித்தாக இருந்து கொண்டிருக்கிற அந்த சனதில் அவங்களுக்கும் அவங்களுடைய ஷேக்குக்கும் மத்தியில் தொடர்பு சாதனமாக இருந்து கொண்டிருக்கிற நபர்கள் அவங்க என்ன செஞ்சுருக்கணும், அங்கே நீக்கப்பட்டிருக்கணும். சரி, அந்த ஹதீஸில் நீக்கப்பட்டிருக்கணும். வைன் கீழே அதே நேரத்தில் தஸ்வியத்துன் பிதுன் லஃப்லி தத்லீஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் தஸ்வியத் என்ற வார்த்தை மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருந்தால் லா யுஹ்தஜு இலா இஜ்திமாஇ அஹதி மின்ஹும் பிமன் ஃபௌகுஹு, அவங்கள ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன செய்வார், அவங்களுக்கு மேலுள்ளவர்களோடு சேர்ந்திருக்க மாட்டார் என்பதுதான் அதற்கான பொருள். சரியா? கமா ஃபஅல மாலிக் ஃபைன்னஹு லம் யக ஃபி தத்லீஸ் அஸ்லன். அப்போது நம்ம இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அப்படி தான் செஞ்சாங்க. அப்போ அதனால் என்ன செய்யாது, அது தத்லீஸ் ஆகாது. சரியா? வகா ஃபி ஹாதா ஃபைன்னஹு யர்வி அன் சௌரி அன் இப்னு அப்பாஸ் வசௌர் லம் யல்காஹு. சௌரி வந்து சௌரி இல்லது சௌர் அபு சௌரா இல்லையா? இதில் ஏதோ கூடுதல் விளக்கு இருக்கா? சௌர் தான் போட்டிருக்கா? அல் சௌரி சௌரி அபு சௌரு ஒரு சௌருன்னு ஒரு அறிஞரா? சரி, சரி. அப்போ சௌரிடமிருந்து இப்னு அப்பாஸை தொட்டு தான் அவரை அறிவித்திருக்கிறார். ஆனால் என்ன செய்கிறாரு, சௌரிடமிருந்து இப்னு அப்பாஸ் தொட்டு அறிவிக்கிறான்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சௌரை வந்து சந்திச்சதில்லை. அவர் யார்கிட்ட அறிவிச்சார், அதை இக்ரிமாட்டம் தான். ஆனால் இக்ரிமா என்ன செஞ்சுட்டார், அந்த இடத்துல விழுத்திட்டார். லியன்னஹு கைர ஹுஜ்ஜத்தின் இந்தஹு, இக்ரிமா ஒரு இடத்துல ஆதாரமானவர் அல்ல. சரியா? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல வலா ஹதா யுஃபாரிக்குல் முன்கத்தி பியன்ன ஷர்த் சாக்கிட்டுனா அயக்கூன் லைஃபன் ஃபஹு முன்கத்தியுன் ஹாஸ். இப்போ இந்த அடிப்படையில் இது என்ன செய்யும், முன்கத்தியிலேருந்து மாறுபட்டிருக்கும். ஏன்னா அந்த விழுத்தக்கூடிய நபருக்கு ஷர்த் என்னென்னு சொன்னால், அவர் வந்து பலவீனமானவராக இருக்கணும். அப்போ வந்து செய்யும் ஃபஹு முன்கத்தியுன் ஹாஸான அது முன்கத்தி ஆடும். சரியா? சௌர் பின் ஜெயித் இல்லையா? ரைட். சும்ம ஜாத் ஷேகுல் இஸ்லாம் தத்லீஸுல் அத்ஃபி, இன்னொரு வகையை சொல்கிறார். வமிஸ்லஹு பிமா ஃபஅல ஹைஷும் ஃபீமா நக்கல அனில் ஹாக்கிம் வல் ஹத்தீப் அன் அஸ்ஹாபஹு காலு லஹு நுரீது அன் துஹத்திஸனா அல்-யௌம ஷைஅன் லா யகூனு ஃபீஹி தத்லீஸ். சரியா? அப்போ இதில் தத்லீஸ் இல்லாத ஒரு செய்தி எங்களுக்கு அறிவிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஹத்தீப் ரஹ்மத்துல்லாஹி ஹாக்கிமு மற்றும் ஹத்தீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய தோழர்களிடத்தில். ஃபகால ஹுது, அவங்க சொன்னார் எடுத்துக்குங்க. சும்ம அம்லா அலைஹிம் மஜ்லிசன் யகூலு ஃபி குல்லி ஹதீஸி மினு, ஒரு அவையில் என்ன செய்கிறார், ஒவ்வொரு ஹதீஸையும் என்ன செஞ்சார் அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறார். ஹத்தஸ்னா ஃபுலான் வ ஃபுலான் சும்ம யசுக் சரத வல் மத்தன. சரியா? இன்னார் அறிவிச்சார்னு சொல்லிட்டு ஹதீஸையும் கொண்டு வர்றாரு, மற்ற சனதையும் கொண்டு வர்றாரு. ஃபலம்மா ஃபரக, அதுலேருந்து விடுபட்ட போது கால ஹல் தல்லஸ்து லக்கும் ல்யௌம ஷைஅன், ஹல் தல்லஸ்து லக்கும் ல்யௌம ஷைஅன், இன்றைக்கி ஏதாவது நான் உங்களுக்கு இருட்டடிப்பு செஞ்சுட்டேன்னா, தத்லீஸ் செஞ்சுட்டேன்னா அப்படின்னு கேட்குறாரு. காலு லா, இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கால பலா, இல்லை. குல்லு மா குல்து ஃபிஹி வ ஃபுலான் ஃபைன்னி லமஸ்மஹு மின்ஹு, ஆனால் நான் சொன்னது எல்லாமே இருட்டடிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவரே சொல்லிட்டார். ஏன்னா நான் யார்கிட்ட கேட்டேன்னு சொன்னேனோ, ஃபுலான்னு சொன்னேனோ அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்கல அப்படின்றாங்க. சரியா?
கால ஷேகுல் இஸ்லாம் வஹாதில் அக்ஸாமு குல்ஹா யஷ்முலுஹா தத்லீஸ் இஸ்னாத், இது எல்லாமே தத்லீஸ் இஸ்னாத் என்கிற வகையில் வந்துடும். ஃபல்லாயிக்கு மா ஃபாலஹு இப்னு ஸலாஹ் மின் தக்ஸீமிஹி கிஸ்மைனி ஃபக்கத். அப்போ அதன் அடிப்படையில் பொருத்தமானது இது என்னன்னு சொன்னால், இப்னு ஸலாஹ் அவர்கள் வந்து தத்லீஸ் என்பது ரெண்டு வகை. ஒன்று தத்லீஸுல் இஸ்னாத், இன்னொன்று தத்லீஸுல் மத்தன் வராது. இல்லை தத்லீஸுல் இதாக வரும் ஷூஹ் இஸ்னாது. ஆமாம் ஷூஹ் இல்லை இதில் வரை நகருக்கு தத்லீஸு தத்லீஸ் ராவி, தத்லீஸ் இஸ்னாது, தத்லீஸ் ஷூஹ், அப்புறம் என்னது மத்தன வரும்னு நினைக்கிறேன். சரியா சொல்ல பார்க்கலாம் முன்னாடி. குல்து வமின் அக்ஸாமி ஐலன் ما ذكر محمد بن سعد عن أبي حفص عمر بن علي المقدمي أنه كان يدلس تدليسا شديدا. ரொம்ப கடுமையான முறையில் அவர் தத்லீஸ் செய்வார். يقول سمعت حدثنا ثم يسكت, இப்படி சொல்லிட்டு சும்மா இருந்துருவார். ثم يقول هشام بن عروة الأحمش அப்படின்னு சொல்லுவார். قال أحمد بن حنبل كان يقول حجاج سمعته يعني حدثنا آخر. சரியா, வேற ஒருத்தர் சொன்னார்னு சொல்லி சொல்லுவார். قال جماعة كان أبو إسحاق يقول ليس أبو عبيدة ذكره لكن عبد الرحمن بن أسود عن أبيه فقوله عبد الرحمن تدليس يوهم أنه سمع منه. சரியா, قسمه الحاكم إلى 6 أقسام. அங்கே வருது வரும். ஹாக்கிம் என்ன செஞ்சாங்க, 6 வகையாக பிரித்தாங்க. எதை தத்லீஸ. அலவல் கௌமுன் லம் யுமையிசு பைனமா சமியாஹு வ மா லம் யஸ்மாஹு, ஒரு கூட்டம் என்னது கேட்டதற்கும் கேட்காதற்கும் மத்தியில் வேறுபடுத்தாதவர்கள், அப்படி உள்ளவங்க அறிவிக்கக்கூடிய ரிவாயத்துகள் தத்லீஸ். அசானி கௌமின் யுதலிசுன ஃபைதா வக்கா லஹும் மை யன்கர் அன்ஹும் வ யுலிஹு ஃபி சிமாஅத்திஹிம் தக்கரு லஹு வ மிஸ்லஹு பிமா ஹக்கா இப்னு ஹஷ்ரம் அன் இப்னு ஒய்யனா. சரியா, இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறாங்க, தத்லீஸ் செய்கிறாங்க. எப்படின்னா ஃபைதா வக்கா லஹும் மை யன்குர் அன்ஹும், யுனஃபிருன்னு இருக்கா, அதான் வரணும். சரி, மை யுனஃபிரு அன்ஹும் யுலிஹு, அந்த இடத்துல வலஜேலிஜு, அதான் கரெக்ட், ரைட், வலஜேலிஜு தான் வரணும். அப்போது ஃபைதா வக்காலஹும் மை யுனஃபிரு சரிங்களா அன்ஹும் வயலிஜு ஃபி சிமாஅத்திஹிம் தக்கரு லஹு. இவங்க என்னென்னா யாரை வந்து அவங்க கேட்டுட்டு அவங்கள்ட்ட அறிவிக்கிறது வெறுப்பாங்களோ, யார்கிட்ட கேட்டது அறிவிக்கிறது நஃபரத் இருக்கவங்கள்ட்ட, அவங்கள்ட்ட கேட்டதாக என்ன செய்யறது சேர்த்து சொல்கிறது. சரிங்களா, இதற்கு உதாரணம் தான் என்னது, இப்னு ஹஷ்ரம் சொன்னால் நிபுனு என்னோட செய்தி முன்னாடி படித்தது. அசாலிஸ் கௌமன் தல்லசு அனில் மஜ்ஹூலின் லா எதிரி மன்ஹூம், யாரென்று தெரியாத மஜ்ஹூல்ட்டேருந்து தத்லீஸ் செய்கிறது, அப்படி செய்கிற ஒரு கூட்டம். பிமா ரவான் இப்னு மதீனி கால ஹத்தசனி ஹுசைன் லஷ்கர் ஹத்தசனா ஷுஐப் இப்னு அப்துல்லா அன் அபி அப்துல்லா அன் நௌஃபின் கால பித்து ஐந்த அலி ஃபதக்கர கலாமன் கால இப்னு மதீனி ஃபகுத்து லி ஹுசைன் மிம்மன் சமீத் தஹதா. இதை அறிவிக்கிறவர்கிட்ட இப்னு மதீனி கேட்குறாங்க, யார்கிட்ட, அது ஹுசைன் பின் லஷ்கர் என்பவர்கிட்ட நீங்கள் இதை யார்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, கால ஹத்தசனிஹி ஷுஐப் பின் அபி அப்துல்லா அன் நௌஃபின் ஃபகுல்து லி ஷுஐபின் மன் ஹத்தச கபியாதா. அப்போ ஷுஐபிட்ட கேட்குறாரு, உனக்கு யார் அறிவிச்சா அப்படின்னு. கால அபு அப்துல்லா அல் ஜஸ்ஸாஸ் குல்து அம்மன், அவர் யார்கிட்ட இருந்து கேட்குறார். அன் ஹம்மாத் அல் கஸ்ஸார் ஃபலகீத்த ஹம்மாதன் அம்மா செஞ்சா ஃபகுல்து லஹு சார் ஃபலகீத்து ஹம்மாதன், நான் அவர்கிட்ட அம்மாதை இவர் சந்திக்கிறார். ஃபகுல்து லஹு மன் ஹத்தச கபியாதா, இது உனக்கு அறிவித்தது யார். கால பலகனி அன் ஃபர்கது சப்ஹி அன் நௌஃபின். சரியா, அப்போது இதுலேயே வந்துச்சு யார், நௌஃபிடமிருந்து ஏற்கனவே ஒருத்தர் கேட்டார்னு வந்து திரும்ப அது எப்படி வந்திருக்கு ரிவேர்ஸில், இப்போ தான் நௌஃபிட்ட மறுபடியும் இன்னொருத்தர் போகிறாரு. சரியா, ஃபைதா ஹுவா கது தல்லஸ் அன் சலாசத்து, 3 பேர்ட்டேருந்து என்ன செஞ்சுட்டார், அவர் இருட்டடிப்பு செஞ்சுருக்கிறார். அபு அப்துல்லா மஜ்ஹூல், இதில் அபு அப்துல்லா மஜ்ஹூல், அஹ்மது லா எதிரி மன் ஹுவ, யாருன்னு தெரியாதவர். வபலஹு அன் ஃபர்கது லம் யுத்ரிக்கு நௌஃபன், நௌஃபை வந்து சந்திக்கவே இல்லை. சரியா, எப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதில் இருட்டடிப்பு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வராபி 4வது இருட்டடிப்பு
கௌமுன் தல்லசு அன் கௌமின் சமிஉ மின்ஹும் அல் கத்தீர். ஏராளமான செய்தி அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க, கேட்டவங்கள்ட்ட கேட்காத விஷயத்தையும் சேர்த்து அறிவிக்கிறது. அந்த வகையான தத்லீஸ். வருப்பமா ஃபாத்தஹும் அஷை அன்ஹும், சில நேரத்தில் அவங்கள்ட்ட சில விஷயங்கள் அவங்களுக்கு தவறி போயிருக்கும். இப்போ யுதல்லிசுனு, அப்போ அதனால் என்ன செய்வாங்க, அதில் இருட்டடிப்பு செஞ்சிருது. அல் ஹாமிஸ் கௌமுன் ரவோ அன் ஷுயூஹின் லம் எர்வீஹிம், ஷேக்மார்ட்டேருந்து அவங்க அறிவிக்காததை அறிவிக்கிறது. ஃபயக்கூலுன கால ஃபுலான், இன்னார் சொன்னார்னு சொல்லிட்டு ஃபஹமல தாலிக அன்ஹும் அல சிமா வலைச இந்தஹும் சிமா, இது அவங்கள கேட்டது என்பதை தூண்டுவதற்காக வேண்டி அவங்க செய்யக்கூடிய வார்த்தை, ஆனால் அவங்க கேட்கல அது அவங்கள்ட்ட. கால புல்கைனி வாதி ஹம்சத்து குல்ஹா தாஹிலத்துன் தஹ்த தத்லீஸுல் இஸ்னாத், இது எல்லாமே தத்லீஸுல் இஸ்னாதில் அடங்கும். சரியா? வதக்கர சாதி சோஹோ தத்லீஸ் ஷூக் அல்ல ஆத்தி, அது வரக்கூடிய ஷேக்மார்களை தத்லீஸ் செய்யும். சரியா? சரி, இன்ஷா அல்லாஹ் மிச்சமுள்ளதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சரியா? இதை நான் இன்னும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். தத்லீஸு நிறைய செய்திகள் இருக்குது, அதை அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடருவோம். சரியா? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் முஆசிரோரிடமிருந்து ரிவாயத் செய்வதில் இருந்து கொண்டிருக்கிற நிபந்தனை வேறுபாடு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒருவர் சமகாலத்தில் இருந்தால் மட்டும் போதாது, அவர்களுக்கு மத்தியில் சந்திப்பு நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்கணும். சந்திப்பு நடந்திருக்கின்றது உறுதியாகணும். அப்படி உறுதியான மட்டும்தான் அவருடைய ரிவாயத்தை என்ன செய்யப்படும், ஏற்கப்படும். அதான் அவருடைய நிபந்தனை. அதில் முஆசிராக இருக்கின்றது போதுமானது, அவர்கள் சந்திப்பு நிகழ்ந்திருக்கு என்பது உறுதியாக வேண்டும் என்பது இல்லை என்று நினைச்சாங்க இமாம் முஸ்லீம். அதில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள், முஆசிராக இருந்தாலே சந்திச்சிருப்பாங்க தானே அப்படின்னு நினைச்சார், அவர் எடுத்துக்கொள்கிறார். அதுக்கு அர்த்தம் சந்திக்கவே தேவையில்லை, கேட்கவே தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் சந்தித்தா மட்டும் முஆசிராக இருந்தால் மட்டும், சமகாலத்தவராக இருந்தால் மட்டும் போதும் என்ற நிலைப்பாடு இருக்கிறார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அதில் என்ன செய்கிறார், இன்னும் கூட கொஞ்சம் திக்கத்தையும் சித்தத்தையும் கடைபிடித்துன்னு சொல்கிறாருன்னா, நுட்பமாக இன்னும் உறுதியாக அந்த செய்தியில் அவர் என்ன செய்கிறாரு, இன்னொரு வரை விளக்கணத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அவர் சமகாலத்தில் அவராக இருந்தால் மட்டும் போதாது, சந்திப்பு நிகழ்ந்திருக்கணும். சமகாலத்தில் இருக்கிறதுனால எல்லாமே அவர்கிட்ட அறிவிச்சிட முடியும் என்றது கிடையாது என்பதை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இதுதான் அதில் வித்தியாசம். அஹ்மஷ் பிரபலமான ஒரு, ஆமாம், அஹ்மஷுக்கு முஸ்லீமில் அறிவாயத்து இருக்கிறது, புகாரிலும் புகாரியில் ஒரு சில அறிவிப்புகள் தான் இருக்கும். அது அதிகமான இடங்களில் புகாரி இமாம் அவர்கள் விட்டுருப்பாங்க. இப்போ எதற்கெல்லாம் முத்தாபத் இருக்கிறதோ, இமாம் முஸ்லீம் அவர்கள் அஹ்மஷிடமிருந்து அறிவிக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்துக்குமே முத்தாபத் இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்படி உள்ள செய்திகளை தான் அவர்கிட்ட நினைச்சுவார், அவர் அறிவிப்பாரே தவிர அல்ல அல்லாத செய்திகளை அறிவிக்க மாட்டார். அல்லது அஹ்மஷை என்ன செய்யணும், அதை தெளிவுபடுத்தணும். அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பின்னாடி சொல்கிறேன்னு அது சொல்லிடுறேன். என்னென்னா, ஒரு முதலிஸ் என்ன செய்கிறாரு, தத்லீஸ் இல்லாமல் அவர் ஒரு செய்தி அறிவித்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் என்னன்னு கேட்டால், ஹத்தசனி அம்பஅனி அஹ்பரணி சமீத்து அப்படின்ற வார்த்தை நேரடியாக சொல்கிறார். சரிங்களா? சொன்னவரை அவர் சந்திச்சிருக்கவும் செய்கிறார், முஆசிராக இருந்திருக்கிறார், சந்தித்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ அதை ஏற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அதாவது இதில் தத்லீஸ் செய்யக்கூடியவர்களில் இருட்டடிப்பு செய்வதை தன்னுடைய தொழிலாக்கு கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. சரியா? ஏற்கனவே சொன்ன பக்கியெல்லாம் அந்த கேஸில் வரக்கூடியவர். சரிங்களா? பக்கியத்து பின் வலீது பின் முஸ்லீமு, ரெண்டு பேரும் அந்த மாதிரி இதில் வரக்கூடியவங்க. அவங்களெல்லாம் யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க. அஹ்மஷ்லாம் ஃபக்கீஹா இருக்கக்கூடிய அறிஞர். அஹ்மஷ், சுஃபியான் சௌரி, இவங்கெல்லாம் யார், ஃபுக்கஹாக்களா அறியப்பட்ட நபர்கள். சௌர் பின் ஜெயிது, இவங்கெல்லாம் யாருன்னா ஃபுக்கஹாக்களா அறியப்பட்டவர்கள். அவங்க என்ன செய்யறது, பர்பஸாக என்ன செய்ய மாட்டாங்க, இருட்டடிப்பு செய்ய மாட்டாங்க. அவங்க அறிவிக்கும் போது அந்த செய்தி என்ன செய்கிறாங்க, கேட்டது. இப்போ நம்ம சொல்கிற மாதிரியே என்ன செய்வது, இது பேச்சு வழக்கில் அந்த செய்திகளை சொல்லிட்டு போகிறது. அப்படி இருக்கிறதுனால என்ன சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதில் அந்த அளவுக்கு ஆராயாமல், உறுதிப்படுத்தாமல் அல்லது உறுதிப்படுத்தி சொல்ல வேண்டும் என்கிற நிலையை கடைபிடிக்காமல் சொல்கிறதுனால தான் அந்த அவர்கள்ட்ட ஏற்படக்கூடிய தத்லீஸ் என்பது இருக்குது. அதனால தான் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, இல்லை நான் கேட்கல, இது இன்னொருத்தர் இப்படி சொன்னார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த விஷயத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இல்லைன்னா அவங்க அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையா. சரிங்களா? அதனால தான் தத்லீஸை பொறுத்த வரைக்கும் அதை அறிகிறதுக்கான வழிகளில் இது ஒன்று. என்னது, அவங்களே என்ன செய்கிறது, அறிவிக்கிறது. நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சோம், இதோடைய வகையில் நம்ம படிச்சிருக்கிறோம். எது, முர்சலுடைய வகையில். ஆமாம், அவங்களே என்ன செஞ்சுருப்பாங்க, தனக்காவடுக்கு மத்தியில் இர்சால் எப்படி வந்துருச்சுன்றது சொல்லும்போது நமக்கு அது புரியும் அப்படின்றது ஒரு வழி, அதை புரிந்து கொள்வதற்கு என்று சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இதுவும்.